ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நைட்டு எங்கள் வீட்டில் எக் நூடுல்ஸ் தான் செஞ்சேன். அது என் ஸ்டைலில் எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறம் நான் ஒரு 4 பேக்கெட் நூடுல்ஸ் எடுத்துருக்கேன். நூடுல்ஸை நல்லா உடச்சி அதில் சேர்த்துட்டு நூடுல்ஸ் கொஞ்சம் நேரம் வெந்ததுக்கப்புறம் நூடுல்ஸில் லைட்டாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்க்கறதுனால நூடுல்ஸ் நல்லா உதிரியாக வேகும். வெந்த நூடுல்ஸை இந்த மாதிரி வடிகட்டுற பாத்திரத்தில் எடுத்துகிட்டு நார்மல் வாட்டரில் கொஞ்சம் நேரம் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ண நூடுல்ஸ்லேயும் கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். செய்யும் போது நூடுல்ஸ் நல்லா கொலன்னு இல்லாமல் நல்லா உதிரியாக வரும். ஒரு பாத்திரம் எடுத்து பாத்திரம் நல்லா சூடானதுக்கப்புறம் 2.5 கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கலாம். சூடானதுக்கப்புறம் சீச்சி வச்ச கோஸு சேர்த்துக்கலாம். கோஸை சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் கலந்து விட்டுக்கலாம். இப்போ கலந்து விட்ட கோஸில் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா நான் இந்த மாதிரி சீச்சி எடுத்துக்கிறேன். சீச்ச வெங்காயத்தை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயமும் சீக்கிரம் வதங்க ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். வதக்கி விட்டுட்டு ஒரு சின்ன தக்காளியில் பாதி தக்காளி சேர்த்துட்டு அதையும் கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுடலாம். விட்டதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 3 முட்டை சேர்த்துட்டு லைட்டாக உப்பு சேர்த்து நல்லா இந்த மாதிரி அடித்து எடுத்துக்கோங்க. அடித்த முட்டையே இந்த கோஸ் கூட சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் கலந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், கொஞ்சோண்டு சிக்கன் மசாலா, ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு வதக்கி விட்டுட்டு வேக வச்ச நூடுல்ஸ் அது கூட சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி செஞ்சு இறக்குனா என்